3 பன்றிக்குட்டிகள். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டுல 3 பன்னிக்குட்டிங்க ஒன்னா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த 3 பன்னிக்குட்டியும் அவங்களோட வீடு ரொம்ப பழுதா இருக்கிறத பார்த்தாங்களாம். அதனால அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்களாமா. அதனால அந்த 3 பன்றிக்குட்டிகளும் அவங்களுக்கான வீடை தனித்தனியா கட்ட முடிவு பண்ணாங்களாமா. அதுக்கான இடத்தையும் தேர்வு செஞ்சாங்களாமா. அப்புறம் அவங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வரலான்ட்டு போனாங்களாமா. முதல் பன்னிக்குட்டி ரொம்ப சோம்பேறியாமா. அதனால அதோட வீட்டை புல்களை வச்சு கட்டலான்னு முடிவு பண்ணி புல்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சாமா. 2வது பன்னிக்குட்டியும் கொஞ்சம் சோம்பேறிதான். அதனால அதோட வீட்டை கட்டைகளை வச்சு கட்டலான்னு முடிவு பண்ணி கட்டைகளை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்துச்சாமா. ஆனா 3வது பன்னிக்குட்டி ரொம்ப சுறுசுறுப்பு மற்றும் புத்திசாலி பன்னிக்குட்டியும் கூட. அதனால அதோட வீட்டை செங்கலை வச்சு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நகரத்துக்கு போய் செங்கல் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சாமா. இந்த மாதிரி 3 பன்னிக்குட்டிகளும் அவங்களோட வீடுகளை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்களாமா. 1வது பன்னிக்குட்டி புல்ல வச்சு வீடு கட்டுறதுனால ரொம்ப சீக்கிரமாவே கட்டிடுச்சாமா. ஒரே நாள்ல கட்டி முடிச்சிருச்சு. 2வது பன்னிக்குட்டியும் கட்டைகளை வச்சுதான் வீடு கட்டுச்சு. சோ அந்த பன்னிக்குட்டியும் அதோட வீட்டை 2 நாள்ல கட்டி முடிச்சிருச்சாமா. ஆனா 3வது பன்னிக்குட்டி அதோட வீட்டை செங்கல் வச்சு கட்டுறதுனால ரொம்ப நாட்கள் ஆச்சாமா. ஒரு வழியா அந்த 3 பன்னிக்குட்டிகளும் அவங்களோட வீடுகளை கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள ஓய்வெடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்களாமா. ஒரு நாள் அந்த 3 பன்னிக்குட்டிங்களும் அவங்க வீட்டு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கப்போ அந்த வழியா போன ஒரு மோசமான கோபமான ஓநாயை அந்த 3 பன்னிக்குட்டிகளையும் பார்த்துருச்சாமா. அது ரொம்பவும் அதிகமான பசியிலையும் இருந்துச்சாமா. அதனால அந்த 3 பன்னிக்குட்டிங்களையும் பிடிச்சி சாப்பிடலான்னு முடிவு பண்ணி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சாமா. நல்ல வேலையா அந்த 3 பன்னிக்குட்டிங்களும் ஓநாய பாத்துருச்சு. அதனால அந்த 3 பேரும் ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டாங்க. அதை பார்த்து அந்த ஓநாய் 1வது பன்னிக்குட்டி இருக்க வீட்டுக்கு வந்துச்சாமா. அந்த 1வது பன்னிக்குட்டிய கதவை திறன்னு சொல்லிச்சாமா. அந்த பன்னிக்குட்டி மறுத்துருச்சு. ஆனா அந்த வீடு வெறும் புட்களை வச்சு கட்டியிருக்கிறதுனால ஓநாய் ஈஸியா அந்த வீட்டை இடிச்சிருச்சு. உடனே அந்த பன்னிக்குட்டி பயந்துட்டு 2வது பன்னிக்குட்டி வீட்டுக்கு போச்சாமா. உடனே அந்த ஓநாய் அந்த வீட்டுக்கும் போச்சாமா. 2வது பன்னிக்குட்டியும் கதவு திறக்க மறுத்துருச்சு. அந்த வீடும் கட்டைகளை வச்சு கட்டினதுனால ஓநாயால ரொம்ப ஈஸியா உடைக்க முடிஞ்சதாமா. உடனே அதுல பயந்து போய் அந்த ஃபர்ஸ்ட் 2 பன்னிக்குட்டிங்களும் 3வது பன்னிக்குட்டியோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்களாமா. அதை பார்த்த ஓநாய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த ஓநாயும் 3வது பன்னிக்குட்டியோட வீட்டுக்கிட்ட போய் நின்னு கதவை தட்டுச்சாமா. அதே மாதிரி கதவையும் திறக்க சொல்லுச்சு. அந்த 3 பன்னிக்குட்டிங்களும் கதவை திறக்க மறுத்துட்டாங்க. அதை பார்த்த ஓநாய்க்கு ரொம்ப கோவம் வந்து அந்த வீட்டையும் உடைக்க முயற்சி பண்ணுச்சாமா. ஆனா அந்த வீட்டை செங்கல்கள் வச்சு ரொம்ப வலிமையா கட்டியிருக்கனால ஓநாயால அந்த வீட்டை உடைக்கவே முடியல. அதை பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த ஓநாய் யோசிச்சதாமா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மேல ஒரு சிம்னி இருக்கிறத பார்த்துச்சாமா. அந்த சிம்னி வழியா இறங்கி போய் அந்த 3 பன்னிக்குட்டிங்களையும் புடிச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணி அந்த சிம்னி வழியா மேல ஏறிச்சாமா. இதை புரிஞ்சுக்கிட்ட 3வது பன்னிக்குட்டி சிம்னி கீழே கட்டைகளை வச்சு நெருப்பு பத்த வச்சுதாமா. இது தெரியாத அந்த ஓநாய் சிம்னி வழியா மெதுவா கீழே இறங்கி வந்துச்சாமா. கீழே நெருப்பு இருக்கிறது தெரியாம அந்த நெருப்புல விழுந்து சூடு தாங்காம இறந்துருச்சாமா. அதை பார்த்து அந்த 3 பன்னிக்குட்டிங்களும் அவங்களுக்கு வந்த ஆபத்து விலகிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. அந்த முதல் 2 பன்னிக்குட்டிங்களும் ஒரு வீடு எவ்வளவு வலிமையா கட்டணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் செங்கலை வச்சு 3வது பன்னிக்குட்டி மாதிரியே ரொம்ப வலிமையான வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்களாமா. எனவே இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த வேலையும் செய்யும் போதும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. என்னைக்குமே கடின உழைப்புக்கு அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்.